Hello everyone, இன்னைக்கு 10th physics unit 1 answer in detail 4th question பார்க்க போறோம். State and prove the law of conservation of linear momentum. Law of conservation of linear momentum ஓட statement கேட்டிருக்காங்க. Then அதை வந்து prove பண்ணவும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு important ஆன 5 mark question skip பண்ணாம படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா நம்மள்ட்ட ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டுக்குள்ள வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏ, இந்த ஆப்ஜெக்ட் வந்து பின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஏ வந்து பிஏ புல் பண்ணலாம், புஷ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் பியும் ஏ வந்து புல் பண்ணலாம், புஷ் பண்ணலாம். அதாவது அதோட இன்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இருக்கலாம். பட் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து வெளியில இருந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாம இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெளியில இருந்து யாரும் புஷ் பண்ணவோ புல் பண்ணவோ கூடாது. பட் இது மாதிரி இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இருக்கலாம்னு சொன்னோமா. ஸோ இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாம இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்டோட டோட்டல் லீனியர் மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எப்படின்னா டோட்டல் லீனியர் மொமெண்டம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், P ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. பீன்றத நம்ம லீனியர் மொமெண்டம்னு சொல்லுவோம். மாஸ்னா இந்த ஆப்ஜெக்டோட குவான்டிட்டி எவ்வளோன்றது, வீனா அது ஆப்ஜெக்டோட ஸ்பீட், அதாவது வெலாசிட்டியை தான் நம்ம ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இருக்குன்னா சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாம இந்த ரெண்டு பாடிக்கான டோட்டல் லீனியர் மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் கொலிஷன் அப்படின்னு ஒன்று எடுத்துப்போம். அதாவது கொலிஷன் அப்படின்னா என்னதுன்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் ஒன்னோட ஒன்று மோதுது இல்லை, அது மோதுறதுக்கு முன்னாடி வந்து அதோட மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் ஏல வந்து 10 இருக்குன்னு வச்சுப்போம் அதோட மொமெண்டம், ஆப்ஜெக்ட் பில வந்து 5 இருக்கு. ஸோ இதோட டோட்டல் லீனியர் மொமெண்டம் வந்து எவ்வளோ, 50. நெக்ஸ்ட் ஆஃப்டர் கொலிஷன், மோதினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, ஏயோடது வந்து 5, தென் பியோடது வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதோட டோட்டல் மொமெண்டமும் நமக்கு 15 தான். அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ ஏவோட மொமெண்டம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, பியோட மொமெண்டமும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படி மொமெண்டம் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆயிக்கலாம். பட் நம்ம டோட்டல் லீனியர் மொமெண்டம் பார்த்தோம்னா எப்படி இருக்கு, ரெண்டுமே வந்து 15 சேமா தானே இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான டோட்டல் லீனியர் மொமெண்டம் வந்து எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும், அது மாறாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த லீனியர் மொமெண்டத்துல எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏ, தென் இந்த ஆப்ஜெக்ட் வந்து பி. இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து m1, நெக்ஸ்ட் பி ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து என்னது m2 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஒரு இனிஷியலா வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு, ஒரு சர்டைன் ஸ்பீட்ல வந்து ரெண்டுமே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏவோட வெலாசிட்டி வந்து நம்ம u1 அப்படின்னு எடுத்துப்போம், பியோட வெலாசிட்டி u2 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா இது ரைட் சைட் டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பி தான் வந்து ஏவை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கு, ஏ வந்து கொஞ்சம் பிஏ கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவா தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஏ என்ன பண்ணுதுன்னா போய் பியை வந்து மோதுது. ஓகேவா? ஏன்னா அதை வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பிஏ வந்து என்ன பண்ணுது, இந்த ஏ பாடி அதாவது ஏ ஆப்ஜெக்ட் வந்து போய் மோதுது. மோதுறதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா பி வந்து ஏவோட ஃபோர்ஸ்னால இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடுது. ஏ என்ன ஆகுது, அந்த அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து திரும்பி அந்த பி இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்ட் பி வந்து திரும்பி வந்து அதோட ரியாக்ஷன் கொடுக்குது. அதனால அந்த ஆப்ஜெக்ட் ஏ வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து வந்துடுது. ஸோ ஆஃப்டர் கொலிஷன் ரெண்டு மோதினதுக்கு அப்புறம் அதுக்கு இருக்க வெலாசிட்டி v1 v2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதோட மாஸ் நமக்கு சேம் m1 m2 தான் இருக்கு. ஓகேவா? இப்போ அது மோதினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட் பி வந்து கொஞ்சம் முன்னாடி போயிருது, ஏ வந்து கொஞ்சம் பின்னாடி வந்து நகர்ந்துருது. இதுதான் வந்து நம்ம எடுத்திருக்க ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சுதான் நம்ம அந்த லா வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா நம்ம நியூட்டன்ஸோட செகண்ட் லா அதுல தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். நியூட்டன்ஸோட செகண்ட் லால தான் நம்ம இப்போ இதோட டேர்ம்ஸ்லாம் அப்ளை பண்ண போறோம். என்ன நியூட்டன் செகண்ட் லா, F ஈக்குவல் டு m இன்ட்டு ஃபோர்ஸ் இன்ட்டு மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தோம். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபோர்ஸ் ஆன் பாடி B டியூ டு A, பாடி பில வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் இருந்துச்சு ஏஆல. ஏன்னா வந்து இங்க என்ன ஆகுது, பியோட ஃபோர்ஸ் வந்து எப்படி இதானுச்சு, ஏ ஆப்ஜெக்ட் வந்து போய் புஷ் பண்ணதுனால தானே. ஸோ அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா FA அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஏன் FAன்னு மென்ஷன் பண்றோம்,
ஏன்னா பாடி பியோட ஃபோர்ஸ் எதனால வந்து இதானுச்சு, ஃபோர்ஸ் வந்து ஏவோட ஆப்ஜெக்ட்னால தானே பாடி பில வந்து ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆனிச்சு. ஸோ அதை எஃப்ஏன்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். எஃப்ஏ ஈக்குவல் டு மாஸ். அதோட பாடி பியோட மாஸ் வந்து என்ன நம்ம கொடுத்துருக்கோம், பியோட மாஸ் வந்து m2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோமா. ஸோ இங்க என்ன போட்டுக்கலாம், m2. தென் ஏன்றது வந்து ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெலாசிட்டி வந்து ஒவ்வொரு செகண்டுக்குமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சலரேஷன். ஸோ இந்த ஆக்சலரேஷனுக்கு தான் நம்ம வெலாசிட்டி வந்து இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், நமக்கு ஃபைனலாக வந்த வெலாசிட்டி v2வையும் u2வையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். v2 மைனஸ் u2 டிவைடட் பை t. ஏன்னா இந்த ரெண்டு வெலாசிட்டியுமே ஒரு செர்டைன் டைம் இன்டர்வலுக்கு நடுவில் தான் நடக்குது. பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன்லேயே தான் இது நடக்குது. ஸோ நம்ம டிவைடட் பை டீன்னு அங்கே நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம், ஃபோர்ஸ் ஆன் பாடி ஏ டியூ டு பி. பினால பாடி பில என்ன ஃபோர்ஸ் நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதையுமே நம்ம எப்படி எழுதுவோம், எஃபின்னு எழுதுவோம். ஏன்னா பாடி பாடி ஏல எப்படி ஃபோர்ஸ் வந்து பாடி பியோட ஃபோர்ஸ்னால தானே பாடி ஏ வந்து மூவ் ஆனிச்சு. ஸோ இங்கேயும் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம், எஃப்பி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதோட மாஸ், இங்கே நம்ம பாடி ஏவோட மாஸ் தானே பார்க்குறோம். ஸோ அதோட மாஸ் வந்து என்னன்னு பார்க்குறோம், m1 தான் ஏவோட மாஸ். ஸோ இங்கே m1ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் இதோட ஆக்சலரேஷன் ஃபைனலாக வந்து என்ன வந்துச்சு, v1 இனிஷியலாக u1. ஸோ v1 minus u1 divided by t. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெண்டு எஃப்ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, எஃபியும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை எதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா இருக்குல்ல, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் an equivalent opposite reaction, அதான நியூட்டன் தேர்ட் லா. ஸோ அதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். FB equal to minus FA. ஏன் நம்ம இங்கே நியூட்டன் தேர்ட் லா யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா இப்போ நமக்கு இந்த ஏவோட ஆப்ஜெக்ட் போய் பியில் மோதினுச்சு கரெக்டா. இது ரெண்டும் மோதினதுனால தான் வந்து இந்த ஏவோட ஃபோர்ஸ்னால பி முன்னாடி போனுச்சு. சேம் அந்த ஆக்ஷன் ஏவோட ஆக்ஷனால பியும் ரியாக்ஷன் பண்ணுச்சு. அதனால தான் ஆப்ஜெக்ட் ஏவும் என்ன ஆச்சு, கொஞ்சம் பின்னாடி வந்துருச்சு நமக்கு. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு, நியூட்டன் தேர்ட் லா அப்ளை ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம அந்த ஃபார்முலால இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும், எஃபியோட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஃபியோடது என்னது, m1 v1 minus u1 divided by t equal to, இங்கே நம்ம மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். ஏன்னா நியூட்டன் தேர்ட் லாவோட ஃபார்முலா தான், அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஃபோர்ஸ் வந்து சேம் ஆக்ஷன் இல்லைன்னா ஃபோர்ஸ் இருந்துச்சோ சேம் அதே தான் ரியாக்ஷன்ல இருக்கும். பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம மைனஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் எஃப்ஏ என்னன்னு பார்த்தோம், m2 into v2 minus u2 divided by t. m2 into என்ன பார்த்தோம், v2 minus u2 divided by t போட்டாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அதை சிம்பிளிஃபை பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்போ இங்க டீயை வந்து நம்ம கேன்சல் பண்றோம். எப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு சைடுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயுமே நமக்கு டிவைடர் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லயும் டிவைடர் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், m1 into v1 minus u1 equal to minus m2 into v2 minus u2. இப்போ நம்ம இதை உள்ள மல்டிபிள் பண்ண போறோம். இந்த m1 வந்து v1 ஓடையும் u1 ஓடையும் பண்ண போறோம். சேம் இந்த மைனஸ் m2 v2 ஓடையும் u2 ஓடையும் நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா, m1 v1 minus m1 u1 equal to minus m2 v2 plus, ஏன்னா இங்க வந்து என்னது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா நமக்கு மாறிடும், பிளஸ் m2 u2 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம இந்த மைனஸ்ல இருக்கிற டேர்ம்லாம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் போய் மாத்திர போறோம். இப்போ நமக்கு இந்த சைடு மைனஸ்ல இருக்கா, இந்த டேர்ம் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து பிளஸ் ஆயிடும். சேம் நமக்கு இந்த டேர்ம் வந்து இங்க மைனஸ்ல இருக்குல்ல, இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சென்ட் பண்ணும்போது அதுவும் பிளஸ் ஆயிடும். எப்படி மாறுதுன்னு பார்ப்போமா, m1 v1 பிளஸ் இந்த டேர்ம் வந்து நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டோம், m2 v2 ஈக்குவல் டு இந்த டேர்ம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வரோம், m1 u1 பிளஸ் m2 u2. அவ்வளவுதான். நமக்கு வந்து கடைசியில வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ரூவ் ஆயிடுச்சு,
லீனியர் மொமெண்டம் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன். ஸோ இங்கே நீங்கள் ஃபைனலாக வந்து என்ன எழுதிக்கணும், டோட்டல் மொமெண்டம் before collision equal to total momentum after collision. நமக்கு இங்க ஃபைனலா ப்ரூவ் ஆயிடுச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு கூட நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தோம். ஓவராலாக என்னென்ன பார்த்தோன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த லா என்னென்னு எழுதிக்கோங்க தெளிவா. அதாவது நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை ஆகாம அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும், அதோட டோட்டல் லீனியர் மொமெண்டம் வந்து சேஞ்சே ஆகாது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகாம. ஸோ இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் சொல்றோம். ஸோ அதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணோம். எப்படி பண்ணோம், நம்ம சேம் அதே மாதிரி ஒரு 2 ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம், ஏ பின்னு. ஆப்ஜெக்ட் ஏயோட மாஸ் வந்து m1, பியோட மாஸ் m2. அதோட இனிஷியல் வெலாசிட்டி கொலிஷனுக்கு முன்னாடி u1 இருந்துச்சு, u2 இருந்துச்சு. தென் ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் என்னாச்சு, v1 மாறிடுச்சு, தென் v2 சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம நியூட்டன் செகண்ட் லால அப்ளை பண்ணோம். நியூட்டன் செகண்ட் லாவோட ஃபார்முலா என்ன, F = m × a. நம்ம இதுல தான் வந்து FA-வோட ஃபோர்ஸையும் தென் FB-யோட ஃபோர்ஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்ளை பண்ணோம். நமக்கு FA-ல வந்து என்ன ஃபோர்ஸ் கிடைச்சிச்சு, FA = m2 × v2 - u2 / t. தென் FB ஃபோர்ஸ் ஆன் பாடி B. பாடி B-ல வந்து என்ன ஃபோர்ஸ் இருந்துச்சு, FB = m1 × v1 - u1 / t. ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணமா, ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நியூட்டனோட தேர்ட் லால போய் அப்ளை பண்ணோம். FA = FB = -FA. ஓகேவா? இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அதில் இருக்க டீயை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா ரெண்டு சைடுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் சரி ரைட் ஹேண்ட் சைட்லையும் சரி டிவைடில் இருந்துச்சு. ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டு தென் இந்த m1 வந்து நம்ம உள்ள ஒவ்வொரு டேர்முக்கும் செப்பரேட்டாக மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் அதில் மைனஸாக இருக்க டேர்மை வந்துட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம சென்ட் பண்ணோம். பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் டேர்மாக மாறி நமக்கு ரெண்டு சைடுமே ஈக்குவலாக ஆயிடுச்சு. கடைசியில் வந்து நமக்கு என்ன ஆனிச்சு, டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷனும் டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷனும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவும் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின். கரெக்டாக வந்து நீங்கள் அதோட ஈக்குவேஷன்லாம் சேஞ்ச் பண்ணாமல் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.